அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்காய் பால் அல்வா செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் பச்சரிசி, ஒரு கொஞ்சம் கொப்பரை தேங்காய், ராகி ஒரு ஸ்பூனு, 4 ஏலக்காய், ஒரு ஸ்பூன் கோதுமை, 10 பாதாம், 5 முந்திரி. சொன்னது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போடணும். இதில் சத்தான பொருள் இருக்கிறதுனால இடுப்பு வலிக்கு நல்லது. இது 2 தாட்டி கழுகிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சு 1/2 மணி நேரம் மூடி வச்சுருங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து தண்ணி வடிகட்டி இந்த பொருள்கள் எல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அரைச்சிட்டு ஒரு வடிகட்டியில் வடிகட்டி அந்த பாலெல்லாம் எடுத்துடணும். பால் எடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் போடணும். நம்ம வடிகட்டி வச்சுருந்த பாலை மறுபடியும் ஒரு தாட்டி வடிகட்டி இந்த பாத்திரத்தில் ஊற்றணும். ஊற்றி நல்லா கலரணும். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ சர்க்கரை போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டு கொதித்த பின்னாடி அந்த பாதாமில் 4-5 பாதாம் எடுத்து வச்சு தோல் உரித்து அதை கட் பண்ணி அதை போட்டுட்டு இறக்கிடணும். சுவையான தேங்காய் பால் ஹரீரா ரெடி. இந்த ஹரீரா சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம். ரொம்ப சத்தானது. இது டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.